இப்போ பார்த்தீங்கன்னா புரோட்டாவுக்கு உருண்டை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க தமிழ் செல்வனும் அவருடைய மகன் சபரியுமே. பாருங்கள் எவ்வளோ அழகாக உருண்டை பிடிச்சி வச்சுருக்கிறாங்க. மாவெல்லாம் முதல்ல பிசைஞ்சு வச்சு மாவை வந்து அதாவது எண்ணெய் போட்டு மேலே தடவி வைக்கணும். தடவுனதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் நல்லா ஊறினதுக்கப்புறம் மறுபடியும் அதை வந்து வெட்டி எடுத்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி தான் உருண்டை பிடிக்கிறது. பாருங்கள் எப்படி உருண்டை பிடிக்கிறாங்கிறத. அவ்வளோதான், உருண்டை பிடிச்சாச்சு. உருண்டை பிடிச்சாச்சு. மொத்தம் இதில் எவ்வளோ வந்திருக்கு தமிழ்? 48 வந்துக்குது. எத்தனை? 2 கிலோ. நல்லா போட்டால் ஒன்று சிறுசாக போட்டோம்னா எச்சா வரும். 36 48 உருண்டைகள் வந்திருக்குது. 4 5 10 12 மொத்தம் 48 உருண்டைகள் ரெடி ஆகிருக்குது. இப்போ உள்ளே வந்துட்டு குருமாவுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. குருமா ரெடி ஆகிடுச்சாட்டாக்குது. உள்ளே வந்து இட்லி ரெடி ஆயிடுச்சு. இட்லி வந்து எவ்வளோ அழகாக பஞ்சு பஞ்சாக இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து நம்ம கேஸ் அடுப்புலலாம் தயார் பண்ணுறது இல்லை, எல்லாமே இயற்கையான முறையில் நம்ம பழங்கால முறையில் தயாரிக்கிறது. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துருக்குதுன்னு. இட்லி பஞ்சாட்டம் இருக்குது. இப்போ 2வது அலசல் இட்லி ஊற்றிட்டு இருக்கிறாங்க. விறகு அடுப்புலையே முற்றிலும் செய்யப்படுறதுனால இதோட சுவையை வந்து மிகவும் தனித்துவமாக இருக்குது. இதுக்காகவே நிறைய மக்கள் விரும்பி இங்கே வராங்க. நல்லா இட்லி பெருசாக வரணுங்கிறதுக்காக தட்டில் ஊற்றினாலுமே மீண்டும் கொஞ்சம் மாவு எச்சா ஊற்றுறாங்க. எல்லாம் விறகு அடுப்புலேயே நடக்கிறதுனால எல்லாமே மிக சூப்பராக வருது. இந்த கடை வந்துட்டு கோபிச்செட்டிப்பாளையம் காசிபாளையங்கிற ஊரில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் காசிபாளையத்துக்கு எதிரிலேயே இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும். இப்போது புரோட்டா போடுறதுக்கு ரெடி, இப்போ ஆயத்த பண்ணி ஆயிடுச்சு. புரோட்டா போடுறதுக்கு எத்தனை ப்ராசஸ் பாருங்கள்.
சூடாக்கு இப்படி தட்டுற போது இருக்கிறதுலே கஷ்டமான நிகழ்வுன்னா இதுதான். நல்ல சூட்டில் வந்து இப்படி தட்டினா தான் பஞ்சு மாதிரி வரும் புரோட்டா ஒவ்வொன்று. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்ப சுகாதார நிலையம் கோபிச்செட்டிப்பாளையம் காசிபாளையத்துக்கு எதிரிலேயே இருக்குது இந்த கடை. பாருங்கள், இங்கே வந்துட்டு அதிகமாக பார்சல் தான் நிறைய போகுது. பார்சல் தான் இங்கே அதிகமாக வாங்குவாங்க, நிறைய சேல்ஸ் ஆகுது. சாப்பிட்றதுக்கும் இடம் இருக்குது உள்ள.